மைனஸை இப்போ தடை பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அது ஒரு வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறத விட கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தந்தூரிக்கு முக்கியமான சைட் டிஷ்ஷே மயோ தானே. ஓகே, ஆமாம். இப்போ எல்லா ஹோட்டல்காரங்களுமே வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். அந்த பச்சை முட்டை போடுறதால அதுலேருந்து தொற்று உருவாகுதுன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. மயோ வந்து ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது. அதை நான் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ அரசாங்கம் வந்து தடை செஞ்சுருக்கிறது எல்லா மயோவையும் தடை செய்யலை. எக்லெஸ் மைனஸ் சொல்கிறது பதிலாக டேஸ்ட்லெஸ் மைனஸ்னே சொல்லலாம். ஏன்னா டேஸ்ட் இருக்கிறது ஒரு மாதிரி புளிக்கும் இல்லையா எக்லெஸ் மைனஸ். ஆமாம், மைனஸோட மைனஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இந்த சிக்கன் பீஸை இப்படி எண்ணெயில் முக்கி உங்களை சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் சாப்பிடுவீங்களா? அப்போ ஏன் நீங்கள் மயோவை வந்து பசங்களுக்கு வாங்கி தரீங்க? ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு சொல்லிட்டு காஷனை போட்டு சிகரெட்டை சேல் பண்ணி தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் போனீங்கன்னா அதாவது காஷன் போட்டு அதையும் சேல் பண்ண. ஏன்னா இதில் இருக்கிற முட்டை பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, அதில் இருக்க ஆயில் தான் பிரச்சனை. கண்டிப்பாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஆல்டர்னேட்டிவாக நான் ஒரு ஹெல்த்தியான கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கேன். மைனஸை பேன் பண்ணோன்னு நாங்கள் எல்லா ஹோட்டல்காரங்க மாதிரி ஆஃபீஸருங்க கிட்ட போய் நிற்கல. ரேஞ்ச் இங்கே தான் வந்து ஃபேமஸ் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும் ரேஞ்ச் இருக்குது. ஓகே, எல்லாம் புதுசாக நம்மளுக்கு புதுசாக அது ஹெல்த்தியான டிப். அது ஓகே. ரேங்க்ஸ்னு ஏதோ புதுசாக சொல்கிறீங்க, அது எப்படி செய்கிறது? நம்ம வீட்டில் கூட செய்ய முடியுமா அதை? கண்டிப்பாக. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஹிபாஜி கோலோஸோட ஓனர் தான் இருக்கார். ஆக்சுவலாக இவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்கிறது பதிலாக ஒரு சமூக ஆர்வலர்னே சொல்லலாம். ஏன்னா நாட்டுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள், ஏதாவது ஸ்கேம் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட ரிலேட்டடாகவே. உதாரணத்துக்கு மைனஸை இப்போ தடை பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. எதுக்காக தடை பண்ணியிருக்காங்க? அது பின்னாடி என்ன இருக்குது? அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்கா? ஏன் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பண்ணணுன்ற சில கேள்விகள், பல கேள்விகள் உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சதாம் ஹுசைன் அவர்கிட்ட வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதான் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து மைனஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக. தந்தூரிக்கு முக்கியமான சைட் டிஷ்ஷே மயோ தானே. ஓகே, ஆமாம். இப்போ எல்லா ஹோட்டல்காரங்களுமே வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லு, தந்தூரி, பர்கராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே மைனஸ் இல்லாமல் ரன் பண்ண. ஷவர்மாவோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸே மைனஸ் தான். ஓகே, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ ஸ்டாப் பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்து? அதாவது மயோன்றது கம்ப்ளீட்டாக வந்து ஆயிலும் முட்டையும் போட்டு செய்கிறது தான். அந்த பச்சை முட்டை போடுறதால அதுலேருந்து தொற்று உருவாகுதுன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஓகே, ஈகோலி, சால்மனலே அந்த மாதிரியெல்லாம். அதனால் வந்து அரசாங்கம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறத விட கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாம். நான் இந்த பதில் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வருஷம் தடை பண்ணதுக்கு தடை பண்ணாமே இருந்திருக்கலாம்னு சொல்லுவீங்க. ஆஸ் அ ஹோட்டல் ஓனராக சொல்கிறேன். அதாவது வந்து மயோ வந்து ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது, அதை நான் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அரசாங்கம் எடுத்த முடிவு வந்து என்னோட கருத்து வந்து நல்ல முடிவு. ஓ, அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே. அதாவது இப்போ அரசாங்கம் வந்து தடை செஞ்சிருக்கிறது எல்லா மயோவையும் தடை செய்யலை. அதை முதல்ல எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஆமாம், ஆனால் சொல்லும் போது மயோனைஸ் அப்படின்னு மயோனைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்லெஸ் மயோ யூஸ் பண்ணலாம். ஓகே, முட்டை போடாத மயோனஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, முட்டை போடுற மயோனஸுக்கு மட்டும் தான் தடை செஞ்சுருக்கிறாங்க. புரியுது. இப்போது கம்ப்ளீட்டாக அந்த மயோ எக்லெஸ் மயோ கூட பேன் பண்ணிட்டாங்கன்னா நல்லது தான். எக்லெஸ் மைனஸ் சொல்கிறது பதிலாக டேஸ்ட்லெஸ் மைனஸ்னே சொல்லலாம். ஏன்னா டேஸ்ட் இருக்கிறது ஒரு மாதிரி புளிக்கும் இல்லையா எக்லெஸ் மைனஸ். ஆமாம், எக்லெஸ் மயோனஸ் வந்து அவ்வளோ டேஸ்டாலாம் இருக்காது, நல்லாவும் இருக்காது. கம்ப்ளீட்டாக ஆயில் மட்டும்தான். அது வெறும் எண்ணெய், வெறும் எண்ணெய் மட்டும், வெறும் எண்ணெய் தான். ஓகே, அது எப்படி ஒயிட் கலரில் கொண்டு வராங்க? அது பிளெண்டரில் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த இது வந்துடும். சேம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடுவாங்க, எக் மட்டும் சேர்க்க மாட்டாங்க. அது பதிலாக பால், க்ரீம் மட்டும் போட்டு எக்லெஸ் மயோ ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு மயோனைஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க சொல்லுங்களேன். மயோனைஸ் வந்து கம்ப்ளீட்டாக 1 லிட்டர் எண்ணெயில் ஒரு 3-4 முட்டை போட்டு அடிக்கிறது தான் மயோ. ஓகே, அதாவது அது உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறேன். இப்போது மயோன்றது ஆயில் தான். ஓகேங்களா? இப்போது ஒரு இந்த சிக்கன் பீஸை இப்படி எண்ணெயில் முக்கி உங்களை சாப்பிட சொன்னால் சாப்பிட்டா ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். அப்புறம் வந்து இதே வந்து நான் பிளெண்டரில் அடித்து கொஞ்சம் அதில் பால், க்ரீமு, கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை, உப்பு, பெப்பரு போட்டு அடித்து இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் சாப்பிடுவீங்களா? புரியுது. அப்புறம் கரெக்ட்.
நிறைய பேர் அது ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு தந்தூரிக்கு போவாங்க. ஆனா டயட்னு சொல்லிட்டு கிரில்லு தந்தூரின்னு சாப்பிட்டுட்டு அது கூட தொட்டுக்கிற மயோவை மட்டும் ஃபுல் ஆயில். புரியுது. கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் எல்லாமே நீங்க வந்து சைட் டிஷ்ஷா வச்சு தொட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இப்போ பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அதுக்கு அவங்க பேண்டே பண்ணல. ஓ ஓகே. அவங்க பேன் பண்ணது ஒரே மைனஸ் தான், எக் போட்டு அடிக்கிற மைனஸ் பேண்டு. ஓகே. எக்லெஸ் மைனஸ் உங்களுக்கு வந்து இன்னைக்கும் மார்க்கெட்ல வாங்கலாம், நீங்க அதை நீங்க கடையில பண்ணி விற்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. ஓகே. மைனஸோட மைனஸ் நான் சொல்றேன், சிம்பிள். இந்த மறுபடியும் சொல்றேன், இதை வந்து இப்போ நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. ஐயோ, நீங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரி திகட்டுதுங்க. திகட்டதா? அப்போ ஏன் நீங்க மயோவை வந்து பசங்களுக்கு வாங்கி தரீங்க? புரியுது. நீங்க சொல்லும் போது இதுல இவ்வளவு பெரிய கெடுதல் இருக்குன்னு புரிய வருது. ஆனா அது ஏன் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பேன் பண்ணணும்? கெடுதல் இது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல்னா ஃபுல்லாவே லைஃப் டைம் ஃபுல்லாவே பிளாக் இது பண்ணலாம்ல. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு சொல்லிட்டு காஷனை போட்டு சிகரெட்டை சேல் பண்ணி தானே இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு பேண்டுன்னு ஒரு காலத்தில் எடுத்துன்னு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சிகரெட்டை சேல் பண்ணுங்க, அது மேலே வந்து காஷன் போட்டு நீங்கள் சேல் பண்ணுங்க. ஓகே. அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் போனீங்கன்னா அதாவது காஷன் போட்டு அதையும் சேல் பண்ண அலோவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரும்? ஒன்றும் கிடையாது, பச்சை முட்டை போடாதீங்க, அவுச்ச முட்டையை போடுங்க. ஆமாம், அவுச்ச முட்டையை போட்டு அடித்தாலும் இதே மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் வரும். அதில் இருக்கிற மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெறும் ஒயிட் யோகை போட்டு அதை அடிச்சாங்கன்னா வந்துடும். புரியுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருந்தான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாருமே சார்ந்தவங்களாம் வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டில் போய் இது பேன் எடுங்கன்றாங்களே, அதை வச்சு என்ன நினைக்கிறீங்க? இப்போ அந்த பேண்ட் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த பேண்ட் எடுக்க சொன்னாங்கன்னா பேண்ட் எடுத்துருவாங்க. அதோட முடிவு இதாக தான் வரும், பச்சை முட்டை போடாதீங்க, அவுச்ச முட்டையே போடுங்க. இந்த நியூஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். சரி, இது என்னதான் அவங்க பேண்ட் எடுத்தாலுமே இது கெடுதல் தான். ஏன்னா இதுல இருக்கிற முட்டை பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, அதுல இருக்க ஆயில் தான் பிரச்சனை. கண்டிப்பா. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு ஹெல்த்தியான கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கேன். மயனஸ்க்கு பதிலாக ரான்ச்சின்னு கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். மைனஸை பேன் பண்ணோன்னு நாங்கள் எல்லா ஹோட்டல்காரங்க மாதிரி ஆஃபீஸருங்க கிட்ட போய் நிற்கலை. நாங்கள் அதுக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுக்க முடியும்னு சொல்லி சர்ச் பண்ணி ரான்ச்சின்னு ஒரு டிப்பை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. இப்போது ரான்ச்சில் பார்த்தீங்கன்னா மயோ போடுவாங்க. ரான்ச் இங்கே தான் வந்து ஃபேமஸ் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும் ரான்ச் இருக்குது. ஓகே. நம்மளுக்கு புதுசா அது ஹெல்த்தியான டிப் அது. ஓகே. ரான்ச்னு ஏதோ புதுசாக சொல்கிறீங்க, அது எப்படி செய்யறது? நம்ம வீட்டில் கூட செய்ய முடியுமா அதை? கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே. ஹெல்த்தியான டிப் அது. ஓகே. அது எப்படி? அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக மயோ ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தோம் நீங்கள் செஞ்சதை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம எப்பவுமே மைனஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே இருக்குது. தேவையில்லாமல் ரொம்ப அலையிற மாதிரி அந்த முட்டை போட்டு இது பண்ணுறது, ஆயில் ஊற்றுறது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி படம் ஹெல்த்தியாக இருக்குது. தயிர் ஊற்றுறோம், சில்லி ஃப்ளெக்ஸ் போடுறோம், எல்லாமே கொத்தமல்லிலாம் வேறு போட்டு க்ரீன் போடுறோம். ஆமாம், ரொம்ப பார்க்கவே டைஜஷன் ஆகுறது. கார்லிக் போடுறோம். அந்த ரான்ச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்தாங்க ஒரு பீஸ் தந்தூரி இருக்கு. ஓகே, அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பக்கவாக இருக்குது கைஸ், நிஜமாலே சூப்பராக இருக்குது. அந்த இதுவே இல்லை, ஒரு மாதிரி அந்த ஆயில்னஸ் எதுவுமே இல்லை, வேறு இதில் போடாதனால சும்மா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. அந்த மயோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சா இங்கே ஃபுல்லாக ஒரு ஆயிலி ஃபீல், ஹெவியான ஃபீல் அது இதில் இருக்கவே இருக்காது. இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். புரியுது. ஐ ரெக்கமெண்ட். நம்ம இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இல்லையா? கண்டிப்பாக இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி. மைனஸை பேன் பண்ணது, எக்லெஸ் மைனஸையும் பேன் பண்ணிங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ரான்ச் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். கைஸ் நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்ல? ஆக்சுவலாக எக் போட்டால் ரொம்ப நாள் கெட்டு போக வாய்ப்பே இல்லை. எப்படியும் 3 days 4 days இருக்கும் இல்லையா? இது எதுக்கு ஸ்டோர் பண்ணணும்? தயிர் போட்டு அடிக்க போகிறாங்க. புரியுது. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது, மைனஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ண போகிறீங்க கேட்டதுக்கு ரான்ச்னு ஒன்று புதுசாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் ரொம்ப மைனஸ் லவரு, நான் ரொம்ப மைனஸ் சாப்பிடுவேன். இது ஆல்டர்னேட்டிவாக வந்ததுனால இது நான் வீட்டில் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் இதை பார்த்துட்டு பண்ணிக்கிங்க. நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் மாரி போடுறோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நீங்கள் இந்த ரான்ச் சாப்பிட்ணுன்னா தந்தூரி கூட ஹிபாச்சி கோலோஸ் வாங்க, டி நகர் பாண்டி பஜாரில் இருக்குது.
ஓகே ஓகே, நான் இவ்வளோ கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.